ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம சாமுண்டீஸ்வரி, ரேவதி, கார்த்திக் இவங்க ரெண்டு பேரும் தலை தீபாவளி கொண்டாடுறதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. கார்த்தி ரேவதியை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேருமே இதே மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் நான் நினச்சது மட்டும் என்றைக்குமே நடந்துடக்கூடாது. இந்த ராஜா அந்த பரமேஸ்வரியோட பேரனா மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்திக் வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி, நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன், என்னை பற்றின உண்மையெல்லாம் நான் அத்தை கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, எதுக்கு ராஜா அவசரப்படுற? இப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ளே எதுக்கு நீ இந்த உண்மையை சொல்லி இந்த குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை ரேவதி, நிலைமை கையும் மீறி போய்கிட்டு இருக்கு. அத்தை ஏற்பாடு பண்ண அந்த டிடெக்டிவ் வந்து பாட்டி வீட்டில் வேவு பார்க்குறதுக்காக வேலைக்காரி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களே என்னை பற்றின உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்குள்ள நானே உண்மையை சொல்லிட்டா தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதிக்கு மனசே இல்லை ராஜா, நீ சொல்லாத உண்மையை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம கார்த்திகை வந்து மனசே கேட்கல. இல்லை ரேவதி, நான் உண்மையை சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் போகிறாங்க. அங்கே போனால் சாமுண்டீஸ்வரி, ராஜராஜன் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போது கார்த்திக் வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு உண்மையை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, இதை கிட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஏன் மாப்பிள்ள சொல்லுங்க, என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க, நீங்கள் கோவப்படக்கூடாது நான் சொல்கிறத வச்சு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்னது இது, மாப்பிள்ளை திடீர்னு வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, அப்படி என்ன உண்மையை மாப்பிள்ளை என்கிட்ட மறைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சந்திராக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஆஹா, நம்மளுக்கு இனிமேட்டு நல்ல காலம் பிறக்க போகுது போலயே, எப்படியோ அந்த நாட்டு வெடியிலேருந்து இவன் தப்பிச்சிட்டான்னு நினச்சி நம்ம ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அக்காவோட பிடியிலேருந்து இவனால் தப்பிக்கவே முடியாது. ஒருவேளை நான் தான் பரமேஸ்வரர் பேரன் அப்படிங்கிற உண்மையை இவனா சொல்ல போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போது கார்த்திக் வந்து சொல்கிறாங்க, அத்தை, நான் வந்து இப்போ சொல்ல போகிற உண்மையை கேட்டு நீங்கள் அதிர்ச்சி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ள ட்விஸ்ட் எல்லாம் வச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை, இவ்வளோ நாளாக நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டு தான் இந்த வீட்டில் இருந்தேன், நான் டிரைவர் கிடையாது அப்படின்னு சொல்லும் போதே சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, நீங்கள் டிரைவர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நான் தான் ராஜா ரகுபதி ஐயாவோட பேரன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவங்களுக்கு கொஞ்ச நேரம் பேச்சே வரலை. கார்த்தி சொல்கிறாங்க, நான் தான் அபிராமியோட பையன், நான் இந்த குடும்பத்துக்குள்ளே வந்ததே பிரிஞ்சு போன ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான். ஆனால் அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போயிட்டு ரேவதி கழுத்தில் தாலி கட்டுற நிலமோ வந்துருச்சு. அதுவும் நீங்கள் சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் ரேவதி கழுத்தில் தாலி கட்டினேன். அந்த நேரத்தில் நீங்கள் யார் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது, உங்கள் குடும்ப கௌரவம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரேவதியை என்னோட பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு நான் இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்ட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே என் மனசாட்சியை நீ சாகடிச்சிரும், அதனால தான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்ன தைரியம் இருந்தால் இந்த சாமுண்டீஸ்வரி வீட்டிலே வந்து இந்த மாதிரி நாடகத்தை ஆடி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, நான் தான் உங்ககிட்ட ஆரம்பத்தில் இருந்தே சொன்னேன்லக்கா, இவன் வந்து அந்த பரமேஸ்வரியோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ தான் என் பேச்சை கேட்கவே இல்லை. இப்போ பாரு, உனக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சா, இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையா எனக்கு கோபம் அதிகமாகிறதுக்குள்ளே இந்த வீட்டை விட்டு நீயே போயிடு, அப்படி இல்லை இங்கே நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மயில் ரோகிணிலாம் சொல்கிறாங்க, அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா, நீங்கள் மாமா மேலே கோவப்படாதீங்க, அவர் வேணால் ஒரு பொய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கலாம், ஆனால் அவர் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ராஜராஜன் சொல்கிறாங்க, ஆமாம் ஈஸ்வரி, நீ கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு, நம்மளோட கம்பெனி பல மடங்கு லாபத்தை பார்த்துருக்குன்னா அதுக்கு காரணமே இந்த ராஜா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, யார் என்ன சொன்னாலும் நான் கேட்குற மாதிரி இல்லை, எங்கள் அம்மா சாவுக்கு காரணமான குடும்பத்தை நான் கொஞ்சம் கூட ஏற்றுக்கிறதா இல்லை, நான் அவங்கள ஒதுக்கி வச்சது தான், என்றைக்குமே இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு யாருமே நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை, எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இப்படி வீம்பு பிடிச்சிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு நாள் உண்மை தெரிஞ்சப்ப நீங்களே கண்டிப்பாக எல்லாத்தையும் நினச்சி வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரகலா மனசில் நினைக்கிறாங்க, என்ன இவன் இப்படியெல்லாம் பேசி அக்கா மனசை மாற்றிடுவான் போலயே, அதுக்குள்ளே எப்படியாவது இவனை வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா என்னக்கா, இவன் தான் பரமேஸ்வரியோட பேரன் அப்படின்னு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை நீ துப்பாக்கி வச்சு சுடுவன்னு பார்த்தா அவன் கிட்ட வள கொலன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சந்திரா, நானே செம கடுப்பில் இருக்கேன், நீ இன்னும் கடுப்பேற்றிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் உன்னை நான் என் வீட்டு மாப்பிள்ளை ஏற்றுக்க மாட்டேன், நீ பண்ணது எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா, ஏ டிரைவர், இந்த வீட்டை விட்டு இப்போவே வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி பாவமாக பார்க்குறாங்க சாமுண்டீஸ்வரியை, அத்தை மனசு இறங்குவாங்களான்னு பார்க்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி வந்து இந்த கோவத்துலேருந்து வெளியில் வர மாதிரியே தெரியல.
அதோட நம்ம கார்த்திக் வந்து சரி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து போகிறாங்க. அப்போ நம்ம ரேவதி கார்த்தியோட கையை பிடிக்கிறாங்க. ராஜா ஒரு நிமிஷம் நில்லு. என்னம்மா அவ்வளோ அசால்ட்டாக என்னோட புருஷனை இந்த வீட்டை விட்டு துரத்துறீங்க? நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக தானே அவர் என் கழுத்தில் தாலி கட்டினாரு. என் வாழ்க்கையை கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்களா? இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் இப்போ தான் சந்தோஷமாக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நானும் ஆரம்பத்தில் ராஜாவை தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போக போக அவனோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனை நானும் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். என் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்காமல் உங்கள் பிடிவாதத்தையே நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ எங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி ரேவதி கேட்குறாங்க. அதுக்கு சாம்புஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பார் ரேவதி, நான் சொல்கிறத கேளு. அப்படி பட்டவன் நம்ம குடும்பத்துக்கு தேவையே கிடையாது. எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இவ்வளவு நாளா இந்த வீட்டுல இருந்திருப்பான். இவன் என்னோட மாப்பிளையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி வந்து சொல்றாங்க, நீங்க உங்க முடிவை சொல்லிட்டீங்களம்மா, இப்ப நான் ஏன் முடிவை சொல்ல போறேன். ராஜா இல்லாத இந்த வீட்டுல நானும் இருக்க மாட்டேன், நானும் ராஜா கூடயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பொட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு வந்து ராஜா கூட கை கொடுத்து கிளம்புறாங்க. அப்ப சாம்புஸ்வரி ரேவதி கிட்ட சொல்றாங்க, ரேவதி இந்த வீட்டை விட்டு நீ போனா போனதுதான், அதுக்கப்புறமா இந்த அம்மாவை தேடி வரவே கூடாது அப்படின்றாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, என்னம்மா நீங்களே கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, இப்போ உங்களுக்கு தேவையில்லைன்னா அந்த மாப்பிள்ளையை தூக்கி போடுவீங்க, நான் இந்த வீட்டில் உட்காந்துருக்கணுமா? என் புருஷன் எங்கே இருக்காரோ அங்கே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்தியோட கையை பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ரேவதி நீ இங்கே இரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அத்தைக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்து எங்கள் குடும்பத்தை ஏற்றுப்பாங்க, அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இல்லை ராஜா நான் உன் கூட தான் வருவேன், நீ தானே என் புருஷன், நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்தி கையை பிடிச்சிட்டு பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. இந்த உண்மையெல்லாம் உண்மையாகவே தெரிஞ்சதா, அப்படி இல்லைனா இதெல்லாம் கனவு தானா அப்படிங்கிறது வரக்கூடிய எபிசோடில் தான் தெரியும். ஏன்னா எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் திடீர்னு கார்த்தியை பற்றின உண்மையெல்லாம் சாம்புஸ்வரிக்கு தெரிய வர மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் வந்து கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அத்தைக்கிட்ட தன்னை பற்றின உண்மை எல்லாத்தையுமே சொல்ல போகிறதா சொல்லிட்டு இருந்தாரு. இன்னும் கோவில் கும்பாபிஷேகமே நடக்கலை. அப்போ எப்படி நம்ம கார்த்திக் வந்து உண்மையை சொல்லியிருப்பாரு? ஸோ இதெல்லாம் கனவாக இருக்கும் தான் ஒரு கெஸ்ஸிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சந்திரகலா வந்து கார்த்தி இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அப்பாடா இவ்வளோ நாளாக நம்ம இவனை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருப்போம், எல்லாமே சடப்பலாயிடுச்சு. ஆனால் ஆடு தானாக வந்து தலையை கொடுக்குற மாதிரி இப்போ கார்த்தி வந்து அவனா வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டான். சந்திரா இதை விட சந்தோஷம் உனக்கு உலகத்தில் வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக கனவாக இருக்கும் தான் தோணுது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம கார்த்தி பற்றின உண்மைலாம் தெரியுற மாதிரி காமிச்சிட்டா அதுக்கப்புறம் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும்ல. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோவில் என்னெல்லாம் நடக்குது நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.